கற்றுக்கொண்ட வாக்கு சகை 4:25 4:6-2:5 கற்றுக்கொள்ள வேண்டாம். சரி, ஸோ வாக்கு தத்துவம் எப்பவுமே நேற்று நீங்கள் படுக்கும்போது வாக்கத்தை சொல்றது ஜெபித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். சம்திங் டா வெரி டிஸ்டர்பிங் கொஞ்சம் நல்லா ஜோம் பண்ணுங்க. கை வச்சுட்டு ஜோம் பண்ணுங்க. ஊழியத்துக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஒரு 2 மாதத்தில் வந்து சேரும். நான் ஆண்டுகிட்ட பணத்தை கேட்கறது இல்லை, தான் பிரச்சனை. கத்தர் இதுவரைக்கும் நடத்தால் நீ நடத்துவேன். கை வைத்த ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைகளுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் 12 கோடி நாங்கள் எடுக்கணும். 12 கோடி நாங்கள் வந்து மினிமமாக மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் மேக்ஸிமத்தை பார்க்கணும். நாங்கள் நேர்த்தியாய் நிதானமாய் சகலவற்றை செய்வோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பேசலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 2வது வசனம் 2-3. Isaiah 27 verse 2 and 3. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். Praise be to God. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் நான் காத்துக்கொள்ளுவேன். அதாவது சொல்லுங்களா? என்ன ஒரு மார்க்கமாக உட்காந்துருக்கீங்க? படுக்க நேரத்தில் படுக்கணும், எந்திரிக்க நேரத்தில் எந்திரிக்கணும். அதான் பிரச்சனை. இல்லைன்னா உட்கார நேரத்தில் படுத்துருவோம். நல்ல திராட்சை ரசத்தை தரும் ஒரு திராட்சை தோட்டம். ரல்லிலே சொல்லுங்களேன். ஏன் தோட்டம்? ஒரு செடியிலிருந்து வருகிறது கொடி. அந்த கொடிகளில் நல்ல திராட்சை ரசத்தை தருகிற கனிகள் உண்டாயிருக்கும். ரல்லிலே சொல்லுவேன். அப்போது அந்த கொடியானது அந்த திராட்சை செடியில் வேர் பிடித்து பிரிக்க முடியாத அளவிற்கு இணைந்து பிணைந்திருக்கிற பொழுது அசையாது அதற்குரிய கனிகளை கொடுக்கும். கற்று சொல்ல நல்ல ஒரு திராட்சை தோட்டம் இன்றைக்கி உண்டாயிருக்க போகுது. ஒரு அள்ளியில் சொல்லுங்களேன். இந்த திராட்சை தோட்டத்தில் என்ன நடக்கும்னா, அடிக்கடி அதை தண்ணீர் பாய்ச்சுவார், அடிக்கடி அதை காப்பாற்றுவார், ஓடி வந்து காப்பாற்றுவார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் உன்னை பாதுகாத்துக் கொள்ள போகிறார். ஒரு அள்ளியில் சொல்லுமே. ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? அப்போது இந்த கனிகள், கர்த்தர் கொடுக்குற கனிகள் நல்ல திராட்சை ரசமாக நல்ல திராட்சை பழமாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். கடையில் போனோடனே நல்லா இருக்குமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. சாப்பிட்டு பாருங்கள் சார், முதல்ல கொடுப்பாங்க. நம்ம சில 4 இடத்துல சாம்பிள் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா நமக்கு தேவை திராட்சை பழம் 4 வாய் அவ்வளோதான். கொண்டு போய் திராட்சை பழம் இது நினைக்கும் போதெல்லாம் சோனியாவை நினைப்பேன். திராட்சை பழம் நினைக்கும் போது கோயம்புத்தூர் அவங்க 2 பேர் இருந்தப்போ நான் திடீர்னு போய் ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு தாத்தா இருந்தார். அங்கே போய் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரோடு கிராஸ் பண்ணும்போது கால் உடஞ்சிச்சு. ஸோ அவருக்கு நினைக்க ப்ரேயர் பண்ணனா பண்ணல ஞாபகம் இல்லை. பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கிலோ திராட்சை வாங்கிட்டு கோயம்புத்தூரில் போய் இறக்குறேன். சொல்கிறேன், டேடி நேற்றுலேருந்து எனக்கு திராட்சை பழம் ஆசையாக இருந்துச்சு டேடி, வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. அப்போது கேட்டோன்னே என்ன செய்கிறாங்க? ஒன்று டேஸ்ட் கொடுக்குறாங்க. மெடிக்கல் ஷாப்பில் டேஸ்ட்டு கொடுப்பாங்களா? கொடுத்தா வாங்குவோமா? ஏன் அவன் கொடுக்குற மாத்திரைலாம் விஷம் மாத்திரை நம்ம சந்தோஷம் வந்துடும், இது சந்தேகம் வந்துடும். அப்படித்தானே விஷத்தை கொடுக்குறான்னு. ஆனால் ஹோட்டலில் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுவோம். சில ஹோட்டலில் டேஸ்ட் பண்ண வேண்டானே போயிடுவோம். அமேசாக கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ பாடுபடுறதே தெரியும். அப்படி வெளியில் பார்க்கும், ஐ எம் நாட் கம்மிங் ஹியர் அட் ஆல் சொல்லி நீ இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன்னு சொல்லும். ஸோ அதனாலேயே அதுக்கு போனால் அதுக்குன்னு 2 இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா பெரிய தலைவலி, ஒரு ஃபோட்டோ வாசலில் தூங்கினா சாப்பிட வராது. நம்ம இங்கேருந்து 4 மணி நேரம் காய்ச்சிட்டு போயிருக்கோம், வழி இல்லை. இப்போ நல்ல திராட்சை கனிகள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கனி எப்படி இருக்கணும்? இனிப்பாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். இனிப்பு என்பதை விட சுவையாக இருக்கணும். இனிப்பு சுவை அல்ல, காரமும் சுவை தான், புளிப்பும் சுவை தான். நாம் புசிக்கத்தக்க ஒரு ருசி அதில் இருக்கணும். ஒரு அல்லையில் சொல்லணும். கனிகள் எல்லோரும் கொடுக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பிரியமுள்ள கனி. ஆதியாகமம் 3:2 பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் சொல்லுது, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை நீ புசிக்கலாம். ஒரு அல்லையில் சொல்லுங்களேன். நம்ம தோட்டத்தில் பறித்து சாப்பிடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் கனிகள் தொடங்கணும்.
நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் கனியாய் மாறணும். ரெவலேஷன்ஸ் எடுத்தாலே அமேசிய முதல்ல அப்படிங்கும். வேறு வழி இல்லை. ரெவலேஷன்ஸ் எடுத்தே நம்ம இப்படி இருந்தோம்னா, ரெவலேஷன்ஸ் எடுக்காமல் இருந்தால் எப்படி இருப்போம்னு எனக்கு உண்மைக்கே தெரியலை. சரி, அப்போ அந்த கனி வசனம் சொல்லுது, தோட்டத்தில் உள்ள கனிகள் எப்படி இருக்குமா? இனிமையாக இருக்கும். நமக்கு தெரியும் இது நல்ல ப்ரீடு நல்லா இருக்கும். சில இடங்களில் பார்ப்போம், அந்த தோட்டத்தில் உங்கள் வீட்டு கொய்யாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டு, அந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, அதுக்காக வந்தால் கொட்டிட்டு வந்துடும், அது பாவம், வழியெல்லாம் கெட்டு போயிடும். அந்த தோட்டத்தில் கர்த்தருடைய கமாண்டில் ஒன்று, தோட்டத்தில் உள்ள கனி. நம்ம தோட்டம் எப்படி இருக்குது? நம்ம அதுதான் சபை. ஒவ்வொரு சபைக்கு ஒரு தரிசனம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அசம்பிளிஸ் ஆஃப் காடு கொடுத்துருக்காரா? வெவ்வேறு இடத்துல இருக்குது. ஆனால் வெவ்வேறு சபைக்கு வேறு தரிசனம் கொடுத்துருக்கிறார், வெவ்வேறு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த தோட்டத்தில் உள்ள கனியை தான் புசிக்கணும். என்ன தான் யூடியூப்பில் போய் பார்த்து இது வேறு அது வேறன்னு சொல்கிறவங்களெல்லாம் பார்த்தாலும் நம்ம தோட்டத்து கனி, இந்த கனி எங்களுடையதா? ஒரு வார்த்தை நம்மளுக்கு பிறக்குதா? இந்த வருஷம் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். சாத்தானை கடிச்சிக்கிட்டே இருக்கணும், திட்டிக்கிட்டே இருக்கணும். அவனை விட்டக்கூடாது. பக்கத்தான் சிந்திக்கிட்ட வர்றான இயேசு நம்மளை அப்பால் இப்போ சாத்தானே ஒரு தட்டுங்க, நசுங்கி போயிடுவான். நம்ம கனி, நம்ம தோட்டத்து கனி. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறான், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிச்சிக்கோ, அதை மட்டும் புசிக்கக்கூடாது. ஆனால் அதுதான் அழகாக இருக்கும், அதுதான் அழகு, அதை புசிக்கக்கூடாது. ஓகே, அப்போ அந்த கனிகள் என்னாகுமா? 13:27. அவர்கள் மோசேயை நோக்கி, கவனிச்சிருக்கிறீங்களா? நான் வாசிக்கட்டுமா? எடுத்துக்கிறீங்களா? எடுங்க. ஓகே, லேட்டாக இருக்கக்கூடாது, சும்மா சர இருக்கணும். என்னாகுமா? 13:27. அவர்கள் மோசேயை நோக்கி, நாங்கள் போய் வந்தோம், கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை பார்க்கிறதற்கு ஒரு 7 பேர் அனுப்பினாங்க. அதில் 5 பேர் சாத்தாங்குட்டி, 2 பேர் தேவ பிள்ளைகள். அந்த 2 பேரும் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றவர்கள். நல்லா கவனிச்சுக்கோ, நம்ம கனி பார்க்குற கனிகள் சரியான கனியை பார்க்குறோன்னா 2 பேர். நேற்று பார்த்தா 12 ஒன்று என்ன? உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். 7ல் 5 பிசாசு. ஓகே, இது 1:12:1 மட்டும் இல்லை, 7:5 ஆல்சோ. நம்ம அந்த புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள். 7 பேர் போகிறாங்க. 7 பேர் பார்த்து அவன் சொல்கிறான், அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். வந்தோடனே முதல்ல பாம்பு போடுறான். ஐயோ, அவங்கள பெருசாக இருக்காங்கப்பா, பட்டணங்கள் அரணிப்பாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, மிகவும் பெரியவைகள். அங்கே ஏனாக்கின் குமாரனை கண்டோம். ஏனாக்கின் குமாரர்கள் யார்? ராட்சதர்கள். அவங்களே தான் பார்த்தோம். நம்ம போய் பக்கத்துலலாம் கொசு மாதிரி இருக்குது, எனவே அங்கெல்லாம் போக முடியாதுப்பா. 5 பேர் சொல்லிட்டான். மோசஸ் நோவே போக முடியாது. ஆனால் கவனித்து பாருங்கள், 7 பேரும் இஸ்ரவேல் கூட்டம்தான். 7 பேர் போனதில் 5 பேர் சொன்னது உண்மைதான். மிகவும் அரணிப்பான கர்த்தர் கொடுத்தா சாதாரண மரம் கொடுக்க மாட்டார், கொடுத்து அரணிப்பானது தான் கொடுப்பார், பலம் உள்ளதாக தான் கொடுப்பார். அதை பார்த்துட்டு தேவனை மகிமைப்படுத்தவில்லை. நினைத்தார்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அதெல்லாம் முடியாது. மோசே, நீ சொன்னால் எங்களால் முடியாது. யோசுவா காலின் மேலே கர்த்தருடைய கண்கள் இருந்தது. என்ன தெரியுமா? யோசுவா மேலே காலின் மேலேயும் ஐ லைக் தோஸ் கேரக்டர்ஸ். அவங்க எதிர்த்து பேசுகிறத கேட்கவே முடியாது. வசனம் சொல்லுகிறது, யோசுவா தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாது இருந்தான். நான் ஃபோன் பண்ணல, எப்போ வரீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் சீக்கிரம் வரேன் டேடின்னு சொல்லுவீங்க. நீங்கள் சீக்கிரம் வாங்க டேடின்னு சொன்னீங்கன்னாலும் சந்தோஷமாக இருக்கும். வி ஹேவ் டு ஹேவ் மோர் கனெக்ஷன்ஸ் திஸ் இயர். எப்படியாக இந்த வருஷம் இன்னும் அதிகமாக நம்ம வரணும், இன்னும் அதிகமாக நம்ம சேரணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். அப்போ மோசே காலேபும் அவள் 2 பேரும் மோசே சொன்னதை செய்தார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் கண்களை வைத்தார்கள். பிரித்து கொடுத்தது அவங்க, தனக்கு நான் ஒன்றுமே எடுத்துக்கலை. சரியா? அடுத்து போயிட்டு வந்தோன்னு சொன்னாங்க, நோ, அது பாலும் தேனும் ஓடுறதோ தேசம்தான். போனதில் 5 பேருக்கு 2 பேருக்கு தான் அது பாலும் தேனும் ஓடுறதுன்னு பார்த்தாங்க. அறிவுகட்ட பையன், குருட்டு பையன், இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரே ஒரு திராட்சைக்குள்ளே 2 பேர் கம்பில் தூக்கிட்டு வரான் பாருங்கள். கண்டிப்பாக ஏன் சைஸ் இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கூட ஒரு 6 அடி, ஒரு 7 அடி 8 அடி தான் இருந்திருப்பாங்க அந்த நாட்களில். நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது அவ்வளோ பெருசுனா குறைஞ்சது எத்தனை கிலோ தெரியல, ஒரு 300 கிலோ 200 கிலோவாவது இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. அந்த 5 ராஸ்களும் கூட தான் வரான். இந்த பாரு, நாங்கள் போனது நல்ல கனி இருக்குது, ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஜெயிக்க முடியாது, இது இப்படித்தான் நடக்கும், யாராலும் வர முடியாது, மோசையால் முடியாது, யோசுவால் முடியாது, காலேபால முடியாது, கர்த்தரால் முடியும்னு பார்க்க கண் இல்லை. நான் சொன்னேன், இது பாலும் தேசம் ஓடுற கனி. அங்கே போட்டிருக்காங்க, இது அதனுடைய கனி. எந்த கனி? இது பாலும் தேசம் ஓடுகிற தோட்டத்தின் கனி. ஏதேன கர்த்தர் உண்டாக்குறவனே சுற்றி ஆரம்பித்தார். எதுக்கு? எல்லாத்துக்கும் விருட்சம். இவன் போய் டியூப் போட்டு அடிச்சிட்டு இருக்க முடியாது.
அது வந்து 1790 தான் டியூபை கண்டுபிடிச்சி வருவான். அது வரைக்கும் ஏதேன் தோட்டம் காஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு சுற்றி தண்ணீரை வச்சார். இந்த மாதிரி நம்ம வீட்டில் லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் நினைக்கிறேன் பைப்பு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. கிறிஸ்மஸ் அதான் கரெக்ட் ஏதாச்சும் அந்த டைமில் ஒரு மணி சாத்தான் வருவான்ல, எடுத்து போட்டால் இந்த இவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்குது. நான் இவ்வளோ ஊறுதே ஆண்டவர், இந்த குஷ்டம் நீங்கட்டும் ஆண்டவர், என்னாடி அது குஷ்டம் இல்லைடா, 1.5 அடியில் தண்ணி இருக்குடான்னு கத்தர் காமிச்சார். இங்கே வைகையாரா ஓடுது, நம்ம விட்டு அங்கே 2 கிலோமீட்டர் தள்ளி ஓடுது, கண்ணன் பக்கத்தில் ஓடுது வைகையாறு. இங்கே 1.5 அடிக்கு தண்ணி. ஏதேன் தோட்டத்தை சுற்றி 4 ரிவர் வச்சார். பேர் சொல்ல முடியுமா? சரி வேண்டாம் 1ஆம் தேதி உங்களை சோதனைக்காரனாய் மாற விரும்பவில்லை. ஓகே சரி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த நதியை வச்சுட்டு அந்த கனிகளை புசிப்புக்கு அழகாக கொண்டு வந்து வச்சுட்டாரு. அப்போது அந்த தோட்டத்துக்குள்ளே நீ இருக்கணும், அந்த தோட்டத்தில் வேர் பிடிச்சிருக்கணும், கனிகள் நல்லா இருக்கணும். மற்ற 7:16 ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த வருஷத்தில் நேற்று கற்றுக் தீர்க்க தரிசன வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் மற்ற வார்த்தை ஞாபகம் வச்சுருப்பீங்களோ இல்லையோ, சாத்தான் உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பான். சொல்லுங்கள் பாப்பா. நன்மையான கிஃப்ட்டை கொடுப்பான், நன்மையான பொருட்களை கொடுப்பான், கிஃப்ட்டு கொடுப்பான், ஜனங்களை கொடுப்பான். நம்ம திங்க் தேவசித்தம் ஸோ ஹாப்பி அப்படி கட்டி வச்சுப்போம். நோ, சாத்தான் செய்ய போகிறான்னு கற்று சொல்லியிருக்காரு. ஜாக்கிரதை. அது தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டை குறிப்பிட்டு கற்று சொல்லியிருக்காரு. எனவே நம்ம ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், மற்றவங்களை ஜாக்கிரதைப்படுத்தணும். சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஜனங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்போம். எனக்கு கொண்டு வந்து அழகாக இருந்தது பாஸ்டர் மீட்டிங் டைம் தான் ஒரு 20,000 கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆனால் கர்த்தர் நம்ம கண்ணு திறந்தே இருக்கணும். அல்ல நீ சொல்லுங்களேன், அந்த அது என்னன்னு கர்த்தர் காண்பிக்க. நேற்று நான் ஆஃபரிங் வாங்க மாட்டேன், தொட மாட்டேன், பயமே இல்லை. சொல்கிறேன் கற்று காண்பிப்பார், உணர்த்துறாருல கற்று காண்பிப்பார், உணர்த்துவார், அது எங்கேருந்து வந்தது காண்பிப்பார். அந்த அளவுக்கு நம்ம ஆயத்தத்தோடு இருக்கோம். அதனால் ரொம்ப எச்சரிப்பின் வார்த்தை. மற்ற 7:16 அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களை பார்க்க முடியுமா? முட்பூண்டுகள் அத்திப்பழத்தை பறிக்கிறாங்களா? இல்லை. அப்படியே நல்ல மரம் எல்லாம் என்ன சவுண்டு டவுன் ஆகுது? நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்குமா? கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அப்போது நம்ம மூவ் பண்ணுறது வருஷம் உலகத்தில் காலை வைக்க போகிறீங்க. ஷாலோம் டி பெத் 1:30 மணிக்கு வெளியே காலை வைப்பீங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் அவர்கள் கனிகளினாலே அவர்களை. இது பலா மரம், வெளியில் முள்ளாக இருக்கும், உள்ள டேஸ்ட்டாக இருக்கும், தெரிஞ்சுக்கணும். சில வெளியில் நல்லா இருக்கும். பட்டர் ஃப்ரூட் பார்த்துருக்கீங்களா? பட்டர் ஃப்ரூட் அழகான ஒரு ஃப்ரூட், அவக்காடுன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் மாமா கேட்டாருன்னு சொல்லி ஒரு நாள் வீட்டில் போய் அப்போ நிறைய கிடைக்கும் எங்களுக்கு, வீட்டில் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டாரு. அவர் மனசு சில தப்பு கண்டிஷன் சப்ளைன்னு இருக்கு இல்லையா, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, அதை கேட்காம போயிட்டார். இங்கேருந்து போய் அதை கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு கொட்டை எடுத்து அதில் உள்ள பழத்தில் சுகர் போட்டு சாப்பிடலாம், இல்லை சும்மா சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் அவக்காடோ. இவர் இங்கேருந்து போய் பழத்தை வெட்டி தூக்கி போட்டு கொட்டையை கடித்து எங்கள் லெட்டர் எழுதியிருக்காரு, நீங்கள் கொடுத்த பழம் ஒன்றுமே நல்லா வாயிலேயே வைக்க முடியல, கடிக்க முடியலன்னு சொன்னார். நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பெருசு சாப்பிட்றத விட்டுட்டு சாப்பிட்ருக்கு, க்ரீமை சாப்பிடணும். இவர் கொட்டையை கடிச்சிட்டு இருந்திருக்காரு. எல்லாத்தையும் வெட்டி தூக்கி போட்டவங்களுக்கு தேங்காய் மாதிரி அதே பழக்க தோஷம். நல்ல மரம் நல்ல கனி, இன்னைக்கு நல்ல கடிச்சு நல்ல கனியாக முதல்ல காமி. அதுதான் உன்னுடைய விசுவாசத்துக்கும் இந்த தோட்டத்தின் கனிகளில் நீ பெருகுவதற்கு அதுதான் அடையாளம். யாராவது உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா, ஜஸ்ட் திங்க், ஒன்று வேலை ஸ்தலம் மரம் கதை தெளிவாக காண்பிப்பார். அப்படி சும்மா வருவானுங்க, உனக்கு என்ன பாட்டு அப்படியே போயிடுவான். உடனே நம்ம திரும்பி பார்ப்போம், இஸ் அ குட் மேன் அப்படி நினைப்போம். இல்லை, ஜாக்கிரதை, கனிகளை பாரு, அந்த கனி அழகாக தான் இருக்கும். நேற்று பார்த்தால என்னது மாம்பழம் பார்த்தோம் இல்லையா? நான் சொல்ல நல்ல இந்த பழம் ஆண்டவர் சொன்ன பழம் மாம்பழம் என்னை பொறுத்தளவுக்கு இது என்னுடைய வெளிப்பாடு. ஆண்டவர் சொல்லலை, மாம்பழம் பேசுனா இனிமே, அன்பு வெளிப்படுத்தினா இனிமே. அந்த கனி கெட்டு போனால் என்னத்துக்காகும்? அதுக்கு பேர் வேறு, குப்பை. இந்த சாப்பிட்டு சிக்கன் இவ்வளோ பெரிய சிக்கன் கொண்டு வரோம், நீங்கள் 1 கிலோ சிக்கன் வாங்கினீங்கன்னா அது 1/2 கிலோ வேஸ்ட்டு தான், குப்பை தான். குப்பை அங்கே போகுது. அந்த கனி எங்கே இருக்குன்னு பாருங்கள். நல்ல கனியை கொடுக்குதா, குப்பையாக மாறுதா? நல்ல கனி கடித்து நல்லா சாப்பிடலாம், ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடலாம், ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். கொட்டை எங்கே போகுது? கொட்டைக்கு போகுது, குப்பைக்கு போகுது. அப்போ நம்ம கனி பார்க்குறோம் பாரு, நம்மளும் இவ்வளோ தூரம் இந்த மரத்தில் இருந்தோம். இந்த குப்பைக்கு ஒரு மேன்மை கிடைக்கும். என்ன தெரியுமா? யாராச்சும் நல்ல சாப்பாட்டுக்கு 2 இவ்வளோ பெருசாக வச்சுருப்பாங்க. நல்ல ஐயோ சாரி, பாண்ட் சொல்லுவாங்க பாரு, சரி சாரி, ஓகே. நல்ல பழம் மாம்பழம் நான் சதை பார்த்து பெருசாக இருக்கும், ஆனால் உள்ளே தனியாக கொட்டாத பெருசாக இருக்கும்.
அப்போ இந்த கொட்டைக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, இந்த பழம் போகாத இடத்துக்கு இந்த கொட்டை போகும். இது இந்த இவ்வளோ தான், அரை அடியில் உள்ளே போயிடும். நல்ல கனி, அதான் கத்திரிக்க வேணும். ஆனால் வீட்டில் பாருங்கள், நல்ல சாப்பாட்டுக்கு நல்ல டிஷ்ஷுக்கு நம்ம போகிறோம்னா அப்படி கண்ணாடியில் வச்சு, சில ஐட்டத்துக்கு கண்ணாடியில் அப்படி வச்சா அது சூப்பராக இருக்கும். அப்படி தானே சார், ரவா லட்டுலாம் செய்வோம் பார்த்துருக்கீங்களா? சிலர் செஞ்சோம், அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் சர்வ் பண்ணுறதுக்கு. வடை சட்டியோட கொண்டு கொடுப்போம், இல்லை வச்சுருப்போம். அப்படியே இருந்தாலும் அரை அடியில் போயிடும். ஆனால் குப்பைக்கு ரொம்ப மதிப்பு. ஆமின்னு சொல்லுங்களேன். கர்த்தர் பார்த்த குப்பை வேறு, இது சாதா குப்பை. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உனக்கு நன்மை செய்கிறது மாதிரி இருக்கும். திருப்பி பாரு, உள்ள நன்மை இல்லை, கொட்டை, எலும்பு, நாற்றம், பூனை நாய் தான் பின்னாடி சுற்றும், தூக்கி குப்பையில் போட்டுருவோம். நம்ம சாப்பிட்ட பாத்திரம் இவ்வளோ பெருசு, அதுக்கு வைக்கிற குப்பைக்கு வைக்கிற டஸ்ட்பின் இவ்வளோ பெருசு, அதுக்கு ஒரு டஸ்ட்பின் பாக்கெட்டு, கொட்டைக்கா சந்தோஷம். சே, என்ன நக்குனா பாரு அந்த ஆள் பாஸ்டர், இப்படி நக்குனா தெரியுமா, இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, சப்பு சப்புறா மனுஷன். நம்ம வீட்டில் இருந்தால் அப்படி தானே, எல்லோரும் அப்படி தான். வெளியில் போனால் முருங்கைக்காய் எப்படி கடிச்சு அப்படி சாப்பிட்டா அப்படி வைப்போம். வீட்டில் வச்சு பாரு, அவ்வளோ நாயை கதறும், என்ன கறி கடிக்கிறோம், நமக்கும் மேலே இருப்பாங்க, கசக்கி கட்டிச்சு உறிஞ்சு எடுத்துருவோம். ஸோ கொட்டை பார்க்குது, இந்த இவ்வளோ நக்கிட்டு போட்டான் பாரு, என்ன நக்குனா இங்கே பாரு, நமக்கு ஒரு கருப்பு கவர் வேறு. அடி சாடி போய் ப்ளசண்ட்டாக டஸ்ட்பினில் போய் நல்லா அப்படி தூங்குவோம். அடுத்து இன்னும் மேன்மை, சின்ன குப்பலாரி வந்துடுது. இங்கே எப்படி தான் வருது, உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியாது. அடுத்து பார்த்தா பாருங்கள், எங்கே மேன்மை பாருங்கள், நம்ம நக்கின கொட்டைக்கு ஒரு டாட்டா ஏஸ் வந்து தூக்கிட்டு போகுது, அதுக்கு 4 பேர் வேலை செய்கிறான். இதுக்கா சந்தோஷம், பெருமை. நம்ம போகிறதெல்லாம் சரியான பாதை. நமக்கு அந்த பார் பழத்துக்கு, அந்த கனிக்கு அவன் வயிற்றில் போயிட்டு நாளைக்கு நாரி போகுது. நமக்கு பார் இங்கேருந்து கொண்டு போய் பெரிய லாரியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. என்ன சந்தோஷம். அடண்டா, கர்த்தரல்லவா என்னை உயர்த்தினார். இன்னும் 10 நிமிஷத்தில் உனக்கு தெரியும், கர்த்தரல்லவா என்னை உயர்த்தினார், தெய்வனுடைய கிரியை அல்லவா. ஓ அடியின் சிறுக முடிவு பெருகும். எங்கே குப்பலாரில் போய் உட்காந்துக்கிட்டு சந்தோஷம். அதுக்கு லாரியில் போகிறோம், ஐ கோயிங் இன் அசோக் லேண்ட். ஓடிமானே கொண்டு போய் அங்கே டம்ப் பண்ணுவான். ஐயோ காத்தோட்டமாக இருக்கணும். கடைசி குப்பைமேடு போயிருக்கீங்களா இல்லையா? உங்கள் ஊரில் உள்ள குப்பைமேடு எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியுமா? போச்சு பார்த்தீங்கன்னா நான் தான் உங்கள் காட்டணுமா? சரி, 1 மணி நேரம் காட்டுறேன் வாங்க. பல லாரி வரும். மதுரையில் மாத்திரம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 73,000 டன்னு குப்பை, 73,000 டன் குப்பை சேருது சிட்டியில் மட்டும். வெளியில் உள்ளதில்லை, சிட்டிக்குள்ளே மட்டும். சிட்டியில் கூட உள்ளே வராது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆரப்பாளையத்தோடு போயிடும். அப்போ நம்மளை தான் சேர்த்து 1,00,000 டன் ஒரு நாளைக்கு. லாரி எவ்வளோ சந்தோஷப்படும் பார்த்துக்கோங்க. குப்பையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் போய் கொட்டிடுவான். கொட்ட நல்லா காத்தோட்டமானு கடைசியில் ஒருத்தன் வருவான் பாருங்கள், வச்சு ஒரு கொளுத்தி விடுவான். அவ்வளோதாங்க. அப்போ நாடுற நாத்தம் இருக்குது பாருங்கள், ஊரே நாரம். மெட்ராஸில் ஒரு பிரகாஷன் வீட்டு பக்கத்தில் அப்படி தான் பக்கத்தில் வந்து கொளுத்தி விட்ருவானுங்க. நாத்தம். நானும் போய் இவர் என்ன மாபெரும் எடுத்து வந்து பார்க்குறேன், விளக்குமாறு எடுத்து வந்து பார்க்குறேன், என்னடா இவ்வளோ நாற்றம் நாருது. ஒரு சிங்கிள் மனுஷன் வீடு சுத்தமாக வச்சுருக்காரு, ஆனால் பண்ண வேண்டாமா, என்ன நாற்றம் நாருதுன்ட்டு வந்தோன்னே கேட்டேன். ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கேன் மகனு. இந்த பாருங்க டெய்லி திறந்து காமிச்சார், அங்கே குப்பை மேடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கேயோ எரியுது, அந்த ஏரியாவே நாற்றம். உன் கனியை வச்சு ஒன்று நீ எடை போடணும். உன் கனியை பாரு, அது இனிமையான கனி. அந்த கனி தான் நமக்கு தேவை. நீ லாரியிலலாம் போக வேண்டாம், நல்ல கர்த்தர் தேடுற அவர் நாக்கில் பட்டால் போதும். கர்த்தர் நல்லவர் என்பதை, அப்போ நம்ம நல்லவர் என்பதை அவர் சீக்கிரம் இவனுக்காக ரத்தம் சிந்தனை அவர் பெருமைப்பட வைக்க வேண்டாம் ஐயா. ஜாக்கிரதையாக இருங்க. அந்த வசனம் சொல்ல, அவர்கள் கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். அப்போ அந்த கனி எந்த நற்கனிகளை கொடுக்க முடியும்? யோவான் 15வது அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருக்க வேண்டும். இல்லை பாருங்களேன், இந்த வார்த்தையை, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கணும், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ இது அருமையான ஒரு உடன்படிக்கை. ஆண்டு சொல்ல, நான் உனக்குள்ளே நிலச்சிருப்பேன். என்னை கூப்பிட்டு இன்றைக்கி வந்துட்டேன், உனக்கு பதில் கொடுக்குறேன், பட் உனக்குள்ளே இருப்பேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? என்னை நிலச்சிருக்கு. நீ நிலச்சிருந்தா தான் கனெக்டிவிட்டி. அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும். இருந்தால் அவன் எப்படி கனிகளை கொடுப்பானா? லாரிக்கு ஏறவே மாட்டான். அல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். சொல்லுங்கள், ஆண்டவரே உண்மை இல்லாமல் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டு கை வச்சு சொல்லுங்கள். ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. நீர் இல்லாமல் நான் ஒன்று செய்கிறதா எனக்கு எந்த காரியமும் நடக்கக்கூடாது. அந்த நீர் மட்டும், அந்த கனிகள். அடுத்த ஆண்டு சொன்னார், அந்த வார்த்தை நமக்கு வேண்டாம். புது வருஷம், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அடுத்து யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இந்த கனிகள் எப்படிப்பட்ட கனிகள், எங்கிருந்து வருகிற கனிகள்? யாக்கோபு 3:17-18.
பரத்திலிருந்து வருகிற ஞானமோ பரத்திலிருந்து ஒரு ஞானம் வருகிறது. முதலாவது சுத்தமுள்ளதாயும் இந்த ஞானம் பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம், சுத்தமுள்ள ஞானம். பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. சரி பாருங்க, தேவனிடத்தில் வருகிற காரியங்கள் எப்படி இருக்குது. இந்த கனிகளுக்கும் தேவனுடைய ஞானத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை பாருங்களேன். நம்ம கனிகள் கொடுக்கும்போது கர்த்தர் ஞானத்தை தருது. அதை யாக்கோபு நம்ம வாசிக்க முடிகிறது. ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் give abundantly, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அந்த ஞானம் எங்கேருந்து வருகிறது? நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் இருக்குது. அப்போ அந்த விருட்சத்துக்கு ஏவாளுக்கும் கர்த்தர் அறிவு கொடுத்துருந்தாரு. ஏன்னா அவளுக்கு தெரியும் இது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது பரலோகத்தில் வருகிற ஞானம் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் கனிகள் நன்மை உள்ளதாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நல்ல கவனி, உங்களுக்கு வருகிற காரியங்கள், உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் முதல்ல கர்த்தருடைய சுத்தம் இருக்கான்னு கவனித்து பாருங்கள். இரண்டாவது வசனம், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாக இருக்கும். அல்லையிலேயே சொல்ல மாட்டிங்களா? அதை நீங்கள் கண்டிப்பாக தனியாக தியானிச்சிங்கன்னு எனக்கு கர்த்தர் நிறைய டைமில் நான் முடிக்கிறேன். நல்ல இணக்கமாக இருக்கணும், தேவ சமாதானம் இருக்கும், சாந்தம் இருக்கும். இதுதான் பரலோகத்திலிருந்து வருகிற கிருபை. ஒரு கிரியை நடக்குது. இந்த வீடு கட்டினாங்க பாருங்கள், எனக்கு இப்போயும் ஒரு சொப்பனம் போல தான் இருக்குது. டக்குன்னு நாங்கள் ஒரு நாள் கர்த்தர் பேசினார், டக்குன்னு வச்சு 3 மாதம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போவும் என்னால் இமேஜின் பண்ண முடியல. ஏன்னா பார்த்துருக்கேன், ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம், சிலர்லாம் 6 வருஷம் 4 வருஷம் காத்திருக்காங்க. இங்கே போய் ஒரு வில்லேஜ் யாரும் சொன்னாங்க 11 வருஷமாக எங்கள் அப்பா வீடு கட்டினார். நாங்கள் அவ்வளோ கடினமான காரியம். ஆனால் கர்த்தர் சொப்பனம் போல் மாற்றினார். கர்த்தத்தில் வர்ற கிருபை சமாதானம், சாந்தம், ஞானம், இணக்கம் உள்ளதாக இருக்கும். அடுத்தது இரக்கத்தாலும் நற்கனிகளினால் நிறைஞ்சிருக்கும். வரலையே சொல்லுங்களேன். இஃப் யூர் கெட்டிங் சம்திங், கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்தாருன்னா இதுதான் அப்ளிகபிள். இதில் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் ஃப்ரம் காட். நற்கனிகளில் நிறைந்திருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம், சாந்தம் இருக்கணும். அடுத்தது பட்சபாதம் இல்லாதது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமாம், இங்கே கட்சியை பிரிக்கக்கூடாது. வாட் பண்ணுறது? ஓகே, இப்போ பட்சபாதம் இருக்காது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்போ கர்த்தரில் வருகிற கனிகள் செவ்வையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். அங்கே பார்ஷியாலிட்டி கிடையாது. இன்னும் அடுத்தது கீழே உள்ள வசனம், இதான் மெயின் வசனம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. யாரால? மகன் அந்த கர்டன் போட்டு விட்டுருமாங்க. ஏசி ஓட்டிட்டு போட்ட முடியுமா? எங்கள் முன்னாடி கூட வந்துடுறேன், இங்கே கூட ஸ்பேஸ் கூட்டியாங்க. ஆமாம், ஏசி ஓட்டிட்டு இருக்கனால அங்கே என்ன செய்கிறாங்கம்மா? வர சொல்லுங்களா அவங்கள? 1/2 hour என்ன ஆக போகுது? ஏசி ரத்தச்சு. ஓகே, நீதியாகிய கனி. பரத்திலிருந்து தான் தேவ நீதி உள்ளது. அந்த கனி சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களால் சமாதானத்தை விதைக்கப்படுது. ஒரு அல்லையில் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவர்கள் கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். அந்த கனி சமாதான கனியாக இருந்தால் அந்த நாட்டுகிற ஆள் எப்படி ஆள் நீங்கள் கவனிக்கணும். நம்ம அந்த காரியத்தை கொண்டு வருகிற ஆள் எப்படி இருக்கணும், சமாதானத்தை கவனிக்கிற ஆள். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜோசியக்காரம்மாவை பார்த்தேன்னு, அந்தம்மா பட்டைக்கொட்டை இப்படி பார்த்தா அது பக்கத்தில் போக மாட்டேன். நமக்கு பிடிக்காதுல்ல. பிடிக்காதுன்னா அந்த பட்டை போட்டு அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும் பாரு, அந்த ஒரு இந்த சாம்பலாம் அடிச்சுட்டு வர ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். அதே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் உள்ளேருந்து அந்த அம்மாவுக்குள்ளே ஒரு கனி நம்ம உணர்த்தப்படணும், இது சரியான கனி. அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசி ஜெபம் பண்ணும்போது ஒரு ஜோசியக்காரமாக முன்னாடி அழுதுகிட்டு, ஐயா நான் போய் இயேசுவை பற்றி பேசுகிறையான்னு ரோட்டில் சொல்லுதுன்னா அதை நாட்டுறதுக்குள்ளே யார் இருக்கான்னு பார்க்கணும். எந்த கனி நமக்குள் வருகிறதோ, எந்த கனி விதைக்கப்படுகிறதோ அது தேவனுடைய சமாதானத்தை நாட்டுகிறவர்களால் தான் சமாதானத்தை நாட்ட முடியும். வராமல் சொல்லுவோமே, எல்லாரும் சமாதானத்தை பண்ண முடியாது. சமாதான பிரபுவோட பிள்ளைகள் யாரும், அவங்க மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். கர்த்தர் நல்லா தெளிவாக பேசுகிறார். நீங்கள் தனியாக உட்காந்து நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சந்திக்க போகிற ஆட்கள் கொஞ்சம் அல்ல, உங்களுக்கு கர்த்தர் போடுகிற ஆத்மாக்களும் கொஞ்சம் இல்லை. அவர்கள் கனிகளை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். சமாதானத்தை நாட்டுறாங்க, சமாதானம் வரும். இல்லை இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா இட் இஸ் நாட் ஃப்ரம் காட், அப்படியே தூக்கி எறிஞ்சிடணும். ஒரு அல்லையே சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது, வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டு சொல்லிக்க, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னோட ஆவியினால் ஆகும். கர்த்தர் அந்த காரியத்தை சமாதானத்தை நாட்டுகிறவருடைய கனியை நீங்கள் பாருங்கள். அதே போல் குடும்பத்தில் நம்ம கனி சமாதானத்தின் கனியை கொடுங்க. பெற்றோர்கள் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, அதெல்லாம் டார்ச்சர். ஃபேமிலினாலே உலகத்தின்படி டார்ச்சர் தான். அது சின்ன ஒரு நிமிஷம் உட்காராது, ஒரு நிமிஷம் ஜபத்தில் உட்காராது. அப்படி தான் பரவாயில்ல. கொஞ்சம் வளர்ந்துட்டா இன்னும் சொல்ல முடியாது, சொன்னதை கேட்க மாட்டேன். அந்த பசங்களாம் சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறான். ஆட்டி வெளுக்க பாரு எல்லாரையும் வந்து கேட்க மாட்டேங்கிறான், கேட்க முடியாது. அப்போ என்ன செய்கிறோம்? சரி நான் ஜோம் பண்ணுறேன், இது நம்ம நடக்கட்டும். இன்னும் நீ சமாதானம், என்ன சமாதானத்துக்குரிய அந்த கனிகளை நீ விதைச்சிப்பார். டேய் 2 நாள் புறட்டு போய்ட்டு டேட்டிட்டு போய்ட்டு வா. முதல்ல வரமாட்டான், அப்புறம் தேடி ஓடி வருவான். சரி தனாலுக்கு ஜோம் பண்ணி இன்றைக்கி வர வச்சுருக்கோம்,
உட்காந்துருக்கா இல்லையா? எவ்வளோ நாள் நம்ம கண்ணீர் விட்டுருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம். சமாதானத்தை நாடுகிறவர்கள் மட்டும்தான் நற்கனிகளை கொடுக்க முடியும். அப்போ ஒருவரோடு சம்பாஷிக்கும் போது சமாதானம் இல்லையா, அது தவறான கனி, கர்த்தருடைய கனி கிடையாது, பரத்திலிருந்து வர்ற கனி கிடையாது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏனென்றால் கனிகளினால் நிறைந்தவர்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்கிறாரு, நான் நற்குல திராட்சை செடி நட்டு அதை சுற்றிலும் கற்களை பொறுக்கி வேலி எடுத்து காத்து கொண்டேன். அதுவோ எத்தனை வருஷம் நான் வளர்த்துருக்காரு. என்ன கனி நம்ம கொடுக்கணும்? இந்த வருஷம் கொடுக்காத கறியெல்லாம் சேர்த்து அவருக்கு கொடுக்கும். ஏன்னா அவர் க்ளீன் பண்ணிட்டாரு. கல் போயிடுச்சு, முள் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அதை வச்சது நற்குல திராட்சை செடி. இப்போ இது வரைக்கும் அது ருசித்தவங்க அதை டேஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதை ஜூஸ் போட்டவங்க மதுரமாக இருக்குன்னு சொன்னாங்க. ராஜாக்களுடைய பான பாத்திரங்களில் கொடுக்கப்பட்ட திராட்சை ரசம் வசனம் இருக்குது தானே இல்லை. அப்படிப்பட்ட கனி உள்ள நீ என்ன பழத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியும்? நற்குலை தான் கொடுக்கணும். நற்குல திராட்சை செடியாக தான் நீ இருக்கணும். கர்த்தர் அதான் உன்னை மாற்ற விரும்புகிறார். அப்போ அந்த கனிகளால் தான் நம்ம நிரப்பப்படணும். கர்த்தர் வந்து பார்க்குறாருன்னா அவர் விதைச்சது ஒன்று, இது வச்சது இல்லை. அந்த பழைய பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும், இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி கொடாவிட்டால் தரி, கனி கொடுத்தால் சரி கொடாவிட்டால் தரி. அது கசப்பான பழங்களை தந்தது. அப்போ தோட்டக்காரர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இதை வெட்டி போட்டிருப்பான், இத்தனை வருஷம் இதை நான் பராமரித்தேன், நல்ல கனித்தால் கசப்பாக கொடுக்குது. தோட்டக்காரன் தான் ஊழியக்காரன். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள், எஜமானன் உன்னோட எஜமானன் அவர். அப்போ போய் ஆண்டுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிடலாம், ஆண்டவரே அந்த கனியை மன்னிச்சிருங்க, செடியை மன்னிச்சிருங்க, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்குறான்னு பார்க்கலாம், அப்புறம் தெரிச்சிடலாம். ஆண்டவர் வேணான்னு சொல்லுவார். சரி உன் சொற்படியே செய்தேன், ஜாக்கிரதையாக இருங்க. நம்முடைய கனிகளுக்கு கிறிஸ்து ருசிக்கிற கனிகளாய் அவர் தேடி வர வேண்டாமா? ஐயோ இந்த கனி இங்கே இருக்குதே, அப்படியே அத்தி மரத்தை தேடிட்டு அவ்வளோ மரங்கள் இருந்தது, அந்த அத்தி மரத்தை தேடி வராது. ஏன்னா அவருக்கு பசி. என் பிள்ளை ஜெயிக்க மாட்டாளா? என் பிள்ளை இந்த ஊழியத்தின் தரிசனத்தை செயல்படுத்த மாட்டாளா? வருஷம் வருஷம் வர அந்தந்த இடத்துலேயே உட்கார, அந்தந்த சேர்லேயே தேய்க்கிறா, அந்தந்த பிரியாணியே சாப்பிட்றா, அதை அப்படியே கிளம்பி போயிடுறா. எனக்கு கனிகள் தர மாட்டாரா? பசி ஆண்டவருக்கு. என் பிள்ளை கனி கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அப்படியே குடும்பத்தை திரும்பி பாருங்கள், பெரிய திராட்சை தோட்டம், அதை நீ தான் க்ளீன் பண்ணணும். கல் எடுத்து போடு, முள் எடுத்து போடு, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி, ஒருவரை சேதப்படுத்தாதபடி ஜெபத்தை நான் சுற்றி வச்சுக்கோ. அப்படி நற்குல கனிகளை கொடுக்கும்போது நேசர் அவங்க வந்து சொல்லுவார், என் பிரியமே நீ ரூபவதி, 10 வருஷமாக காஞ்சி கிடந்த, ஆனால் இன்றைக்கி கொடுத்த கனிகள் பெருகி இருக்குன்னு கர்த்தர் வந்து நிற்க போகிறாரு. நற்கனிகளை கொடுப்போம். நீதிமொழிகள் 3:14 முடிச்சிடும். சரி, தீத்து 3:14. இது ஐசைட்டு ப்ராப்ளமாக இருக்குது, வேறு இல்லை, சாரி. இவ்வளோ நேரமா நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய. என்ன அவர் இப்படி வந்து பேசுகிறாரு? இவ்வளோ புக்கு எழுதிட்டு கடைசியில் தீர்த்து புக்கில் எழுதுகிறாரு. இப்போயாவது கொஞ்சம் பழகட்டும், நற்கிரியை செய்கிற கொஞ்சம் குறைவுகள் எல்லாம் மாறட்டும், எனக்கு கனியை காணமே அப்படின்னு சொல்கிறாரு. இது நல்ல வார்த்தை தான். ஏன்னா நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு செய்தியே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வேதத்தில் ஆழமாக வரல, இப்போ தான் புதுசாக வர்றாங்க, ஒன்றும் புரியல. இப்போ நீங்கள் பழக வேண்டியதெல்லாம் நற்கிரிகளை செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நற்கிரிகளை செய்யுங்க. முடியலையா அமைதி ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. 2 நாள் பைபிள் வச்சுட்டு இல்லைன்னா இது ஒன்றுமே புரியலன்னு சொல்லி மூடி வச்சுட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை மூடிட்டேன்னு அர்த்தம். ஓவர். என்றைக்கு நீ வேத புத்தகத்தை திறக்கிறியோ உன் வாழ்க்கை ஆண்டு திறக்கிற, உன் கனிகளை கற்று திறக்கிறாருன்னு அர்த்தம். இந்த வருஷம் கத்திர அப்படி தான் இருக்கணும். கர்த்தர் நமக்கு மகிமையுண்டாகட்டும். வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை யாருமா தடை பாருங்க, ஏதாவது இருக்கான்னு எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியல, தொட்டால் தெரிய மாட்டேங்க, சில நேரத்தில் அடைச்சிக்குது. ஓகே, காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இதில் நீ இந்த வருஷம் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நீ கனிகளை ஜெயிச்சு, அதாவது கனி என்பது நாம் அறிந்தும் புசிக்க வேண்டும், அறிந்தும் கொடுக்க வேண்டும். அவருடைய கனிகளினால் அவர்களை அறிந்து அந்த கனிகளுக்கேற்ற வேர்பற்றி இந்த கனிகளுக்குரிய காரியங்களை செய்கிற பொழுது இந்த வசனம் நடக்க போகுது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில். ஐயா நீ உனக்கு ஒரே ஒரு மரத்தை வச்சாரு, அதை பார்த்து ஏமாந்துட்டா பாவம் உள்ளே வந்துருச்சு. ஆனால் அங்கே ஒரு ஜீவ விருட்சத்தை மேலே வச்சுருக்காராம். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதி வைத்தார். அல்லையா, ரெக்கார்டட் ஆல்ரெடி. உனக்கு இருக்கிற பரலோகத்தின் ஜீவ கனி.
இந்த கனிலாம் விட்டுறலாமா? லாலி போனால் குப்பை லாரி ஒரு ஏற்றி விட்ருங்க, அது ஜாலியாக போட்டோம். ப்ரைஸ் வீட்டு வாட் நம்ம கத்தரிக்கேற்ற கனிகள், கத்தரிக்கேற்ற கனிகள் அவர் கொடுக்க போகிறார். இந்த வருஷத்தின் கனி சொல்லுங்கள் ஆண்டவர், நல்ல ஒரு விருட்சம் நல்ல கனிகளை கொடுக்கணும். இந்த வருஷம் என்னை சுற்றி பெரிய பூந்தோட்டம் உண்டு, என் தோட்டத்தை நான் பார்த்துக்கிறேன். என் தோட்டத்தினுடைய எல்லா கற்களையும் பொறுக்கி போடுறேன், முள்ளை பொறுக்கி போடுறேன். அந்த முள் ரொம்ப குத்திருச்சு, எங்களை தூக்கி போடுறேன். அந்த கல் வேண்டாம், அது எங்கள் காலை அடிப்படுது, அதை தூக்கி போடுறோம். அதான் வசனம் சொன்னிச்சு, நம்ம நற்கிரிகளை சேர்த்தாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கர்த்தருக்கு அஃப்ரட்டை நிலச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நட்டது பவுல், அப்போல்லோ என்ன பண்ணார்? தண்ணி பாய்ச்சாச்சு. தேவன் நட்ட நான் தண்ணி பாய்ச்சிருக்கிறேன், நீங்கள் விளை செய்வது தேவன். நீங்கள் கனிகள் நிறைந்திருப்பீர்களாக, இந்த வருஷம் கனிகளினால் பெருகுவீர்களாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுதி நிற்கலாமா? அப்படி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல ஆண்டவர் நோக்கி தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எல்லா நல்ல கண்களை மூடி கை திறந்து, எந்த சபையிலுமே நான் அறிஞ்ச வரைக்கும் பகலில் ப்ரேயர் வைக்கலை. ஒன்று வச்சுருப்பாங்க தெரியல. ஆனால் நம்ம வைக்கிறதுக்கு காரணம் இன்னும் ஆண்டுட்டு வார்த்தைகளை பெறணும், இன்னும் கிருபைகளை பெறணும். அந்த பகல் நேரம் இந்த வருஷத்தை கத்தருக்கு கொடுக்கணும் ஒரு ஆசை. கதை கைவிடவே மாட்டேன். விருப்பத்தை நோக்கத்தை நிறைவேற்றி எல்லா கண்களை போடலாமா? இதயத்தை தேர்ந்த ஆண்டுட்டு பேசலாமா? தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்கள் ஆண்டுட்டு, ஆண்டவரே நற்கனிகளால் நான் நிறைந்திருக்கணும். தேங்க்யூ.